நோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்னும் குரான் இறங்க தன் தாயை பெருமைப்படுத்தி வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர்களும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தின திருநாள் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நன்னாள். மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி மறைந்த நாள். எல்லோருக்கும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியின் கனவு நனவாகிய பொன்னாள். அனைவருக்கும் இனிய 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26 நாட்டின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடப்பட்டு வருகின்றோம். 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி 1947 நாம் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் கிடைத்தாலும் நமக்கான தனி சட்டங்கள் அப்போது இல்லை. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான குழு ஒன்றை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. உலகிலே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நம்முடையதுதான். சாதாரண ஒரு குடிமகனும் உயர்ந்த பதவியில் அமர முடியும் என்ற அதிகாரத்தை நமக்கு வழங்கியது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தான். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 30 கோடியே முகமுடையார் உயிர்மையும் புற ஒன்றுடையார் என்று பாரதியார் போற்றும் நமது இந்தியா மிக பெரிய ஜனநாயக நாடாகும். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருளிடப்படுகின்றன. இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னங்களுக்கு இடையே போராடிய மகாத்மா காந்தி, நேதாஜி, வ.உ.சி., வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், பாரதியார் போன்ற தியாகிகளை நினைவு கூறுவோம். நண்பர்களே, வருங்கால இந்தியா நம் கையில் தான் உள்ளது. இந்த நன்னாளில் நம் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்போம். இந்தியா வலிமையான, தூய்மையான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.